மாப்பிள்ள ரொம்ப வெறுப்பாகுது மாப்பிள்ள, கையில காசே இல்ல மாப்பிள்ள. என்ன பண்றது? உங்க அப்பனை தர மாட்டான், எங்க அப்பனை தர மாட்டான். அங்க பாரு சார், உங்ககிட்ட 10 வருஷத்துல 1 கோடி இருக்கு சார். நான் எப்படி நம்புறது சார்? இந்த ஃபீல்ட்ல 55 வருஷமா இருக்கிறேன் சார். என் பேச்சு கேளுங்க சார். 55 வருஷமா என்னப்பா கீசுனீங்கடா? வணக்கங்க, நான் இன்சூரன்ஸ் பாலிசி மேனேஜருங்க. மாப்பிள்ள பாக்கிறதுக்கு பழைய பேப்பருக்கு பனி நிக்கிற மாதிரி இருக்கிறேன். உன மேனேஜரா? ஏன்பா நம்ப முடியல. இங்க பாருங்க, இந்த நோட் புக்ல 4000 பேர் பாலிசி போட்டிருக்காங்க என்கிட்ட. வாங்கி பாரு மாப்பிள்ள. எனக்கு நான் தெரியும். நம்புறீங்களா? நம்பிதான் அவனா, 2 பேருக்கு தான் படி தெரியாதா? ஏன்பா நீ நான் போட்டுக்கிறா? சார் சொல்லுகிறாரு, நான் போட போறேன். சார், நீங்க கட்ட வேண்டியது 10 வருஷம் தான் சார். 10 வருஷம் தான் கட்டினா? இன்சூரன்ஸ் கட்டணும். இன்சூரன்ஸா? கட்டினா வரும். உங்களுக்கு 50 வயசு ஆன பிறகு பணம் வரும். இப்ப இருக்கிற காலத்துல 35ல போயிடும் உங்களுக்கு. 50 வேறையா? அபசுகோணமா பேசாதப்பா, அபசுகோணமா பேசாத. நான் இப்போ என்ன சாவ சொல்றியா? இது என்ன முந்திக்கின்னு வந்துச்சா? மாப்பிள்ள வயசு 35 இருக்கும். அதான் அது மாதிரிலாம் பேசாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. சரி பேச மாட்டான், நீ அந்த மண்டை கிட்டே பேசு. சார் என்ன சார் போட்டுடலாமா? இது போடும் பொழுது கொஞ்ச நாள்ல நீ போயிட்டு யாரு கிட்ட கேக்குறது காசா? சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்லி 52 தான். ஏய், யாருகிட்ட போய் சொல்றா? 52 வயசுல உனக்கு பையனா இருப்பானே. இத பார்த்து சொல்றீங்களா? இதெல்லாம் பித்த நேரம். சரி அதை உடுப்பா. மாசம் எவ்வளவு கட்டினா? மாசம் 2000 கட்டலாம், 3000 கட்டலாம், 4000 கட்டலாம். சப்போஸ் கட்ட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? போன் பண்ணி கட்ட சொல்லி தொல்லை பண்ணுவோம். சப்போஸ் இவர் தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோ, இடையில போயிட்டாரு. என்னயா சும்மாதாயா சொன்ன உடனே போயிடுவானா? சும்மா தானே, அப்பனா கேளு. இடையில போயிட்டாருன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுதான் எங்க இன்சூரன்ஸ் மெயினான அம்சமே. நான் ஊரை விட்டு ஓட்டுறீங்களாண்ணா? அட அது இல்லப்பா, அவர் 10 கோடி இன்சூரன்ஸ் பண்ணாலும் எடுத்து வந்து குத்துருவோம். என்னயா சொல்றா? இன்சூரன்ஸ் போட்டு ஒரே மாசத்துல செத்து போனா கூடுவா? 1 மாசம் இல்லைங்க, ஒரே நாள் ஆனாலும் பணத்தை எடுத்து வந்து சேர்த்துருவோங்க. போட்டுக்கோ. என்னங்க சார் போட்டுறீங்களா? எங்களுக்கு இல்ல, இவங்க அப்பனுக்கு. என்ன மாப்பிள்ள நம்மள மாத்தி மாத்தி பேசிக்கிறோம்? முதல்ல உங்க அப்பன் தான் ரொம்ப தொலை குத்துனுக்குறான், அவனுக்கு போட்டுடலாம்டா. தொல்லை கொடுக்குறவங்கள போட்டா சிக்கலு, தொல்லையே இல்லாதவங்கள போட்டா ஈஸி இல்ல. நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். சரி விடு, போட்டுடலாம். சரி விடுங்க, இவங்க அப்பாவுக்கு ஒண்ணு போடணுங்க. போட்டுருவோம் சார். உங்களை வந்து அப்புறம் வந்து பாக்குறேன். வாங்க போலாம். கண்டிப்பா காசு வந்துடும்ல? கண்டிப்பா வந்துடும். இல்லன்னா மெனி புஷ் போட்டுருவேன், பாத்துக்கோ. ஏம்பா வந்துருவல்ல? வந்துடுறேன் சார், கவலைப்படாதீங்க. நம்ம கஷ்டப்பட்டு தந்து வைக்கிறோம். இந்த போடுகால தீங்கமா குத்துங்க, நல்லா மாசி வைக்கிறோம், தெரியவே கூடாது. வாங்க சார், இதான் வீடு. எங்க அப்பனுக்கு தான் போன இன்சூரன்ஸ். திட்டுக்க போய் என்ன பண்ணுகிறான் மேல? லைனா வாடா, கீழே இறங்கி இதுல ஒரு கையெழுத்து போட்டு போ. ஏண்டா சொத்து எழுதி வாங்கலான்னு பாக்குறியா? ஆமா, இவரு ஏக்கர் கணக்கா சொத்து வச்சுக்கிறாரு, இல்ல ஏமாத்தி வாங்கிக்கிறோம். வாடகை வீட்டுல தான் இருக்கிறான். என்னத்து கையெழுத்து கேக்குறாரு சொல்லு முதல்ல. ஏன்பா உன் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம்பா. இன்சூரன்ஸா? என்னடா சொல்ற? ஆமா, இவரு தான் இன்சூரன்ஸ் மேனேஜரு. 1 கோடி போட போறோம் உன் பேர் மேல. ஐயோ 1 கோடியா? தலையே சுத்துதா? அதெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு பேருக்கு சுத்துட்டோம், இப்ப சுத்திட போகுது. ஐயப்பா உண்மைதான் சொல்றானுங்களா அவனுங்க? ஆமாங்க, உன் பேர்ல 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போட போறோம். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குதா? குடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். குடு, மனசு மாத்துக்குள்ள. இந்த பக்கத்துலயும் போடுங்க. போட்டாச்சு சார், இந்தாங்க சார். தேங்க்ஸ். பணம் எப்ப தருவீங்க? என்ன போனா? மாசம் மாசம் கட்டணம் இல்ல? டேய் ஆமாண்டா, 2000 3000 4000 சொன்னாரு, அந்த காசு பழுகுது. குட்டிங்கன்னா உடனே பதிவு பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம் இரு வரேன். உள்ள எங்க போறான்? தண்டத்துக்கு நேத்துக்கிட்டு. ஏய் என்னடா டிவி எடுத்துன்னு வரா? 1 கோடி முக்குமா டிவி முக்குமா? நாயா பேசுறீங்க? டப்பா காசு பதில் டிவி வச்சுக்குப்பா. கம்பெனி பிராண்டு பழுகுது, எத்துன்னு போங்க. இதுவே 10,000 தேரும். எங்க சின்ன வீடு கூட டிவி கேச்சு, இது கரெக்டா இருக்கும். சின்ன வீடா? எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா? கல்யாணமா பண்ணது 2, தனியா இருக்குது 1. அப்போ 3. யா சூப்பரான ஆள் தான்டா இவன். சரி போ போ, கூடி சீக்கிரத்துல பணத்தோட வா. ஏய் எப்படா டக்குன்னு பணத்தோட எடுத்துன்னு வருவாங்க? வருவாங்க. கம்பெனி டிவி பழுகுதா? ஆமா ஆமா, ஆர்ஜி கம்பெனி. மாப்பிள்ள அது எல்ஜிடா, ஆர்ஜின்ற. ஏன் ஆர்ஜின்னு இருக்க கூடாதா? இருக்கலாம்.
சரி இப்ப என்ன பண்ணலாம்? தலைக்காணி வச்சு ஐத்தில்லாமா? கரெக்ட். யோ நைனா போய் தூங்கு. தூக்கம் வரலையாடா? நாடா தூக்கம் வரலான்றான். ஏய் நேத்துக்கு என்ன தூங்க சொல்ற? மாப்பிள்ள கேஷ் ஒழுங்கா கேட்டுங்கிறான், இப்பயே செஞ்சிருவோம். ஏய் என்னடா பேசிங்க, ஒண்ணும் புரியல. அந்த ஏணி மேல ஏறி புரியும். இவனுக்கு தெரியாம தானே வச்சான், பாத்துட்டாங்களா? ஏய் என்ன இவ்வளவு கிட்ட என்ன பண்ணீங்கற? ஒண்ணு இல்லையா, நீ போய் தூங்க. ஏய் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது, என்னடா பண்ண போறீங்க? அங்க பாரு பூரானா? பாத்துறானே. ஆஹா இது சரியில்லை. டேய் என்ன பண்ண பாக்குறீங்க? இந்த ஆளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு மாப்பிள்ள. அப்புறம் என்னத்துக்கு பேசிக்கிட்டு போட்டுருவோம். ஏய் என்னடா பேசுறீங்க, போட்டுடுவீங்களா? ஆமாயா, இன்சூரன்ஸ் பணம் உன்னை போட்டா தானே வரும். இன்சூரன்ஸ் பணம் என்ன போட்டாதான் வருமா? மாப்பிள்ள இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்ட, புடி போ. ஹலோ சார், எஸ்கூஸ் மீ. வாங்க என்ன விஷயம்? ரூல்ஸ் சொல்ல மறந்துட்டுங்க. நான் வாங்க ரூல்ஸ் மறந்துட்டானா? என்ன ரூல்ஸுங்க? ஹலோ சார், இன்சூரன்ஸ் போட்டவங்க யாராவது சாவச்சா பணம் வராது. பணம் வராதா? நாடா சொல்றேன்மா. அது மட்டும் இல்ல, அது ஒரு விபத்தா இருக்கணும். விபத்துன்னா? மாப்பிள்ள வண்டியில பிரேக் கட்டி பள்ளத்துல தள்ளி விட்டுடலாம். கரெக்டான யோசனை தான். டேய் ஏண்டா உங்களுக்கு பணம் ஒண்ணு என்ன சாவடிக்க பிளான் பண்றீங்களா? ஆமாயா, நீ இந்த ஒரு பிரச்சனை இல்ல, செத்துப்போ, 1 கோடின்னு வரல. யோ மண்டா, எல்லாத்துக்கும் காரணம். சார் நீ கவலைப்படாதீங்க, உங்களை யார் கொண்டாலும் பணம் வராது. அந்த ஆளா செத்தா வரும்ல, அதுக்கு வயசாகி சாகணும், இல்லைன்னா பணம் வராது. யோ நீ தானே சொன்ன இன்சூரன்ஸ் கட்டி 1 நாள் செத்தா பணம் வரும்னா? வருதுன்னு சொன்ன, இது மாதிரி கொலை பண்றீங்களே. ஓஹோ, நீ எத்தனை இன்சூரன்ஸ் போட்டுக்கிற? சின்ன வீட்டு கொண்டு, பெரிய வீட்டு கொண்டு, இன்னொரு வீட்டு கொண்டு. மாப்பிள்ள இவன் அப்புறம் பாத்துக்கலாம், அவனை போய் புட்றா. அவனுக்கு வரலாம், நேற்றுக்கு என்ன போட்டு தள்ளிட்டு இருப்பானு போகுதா? சந்தோஷமா வெடி வாங்கிட்டப்பா. இந்த பஸ்ல வேற எத்தமா முடியாது, எப்படி அனுப்ப போறீங்க? ஆனா நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்லயே போட்டு விட்டுலாம். உங்களுக்கு 1 நாள்ல 2 நாள்ல டெலிவரி. ஏங்க பட்டாசு வாங்கினா சிவகாசி வந்தா வாங்கினமாங்க? ஆனா நீங்க வரன்ற அவசியமே இல்ல. கீழே எங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க அதுக்கு கால் பண்ணீங்கன்னா என்ன வேணுமோ அதை உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க செலக்ட் பண்றத நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுருவோம். ஏனோ நம்மளுக்கு பத்தலையானா கூட வீட்ல போய் ஆர்டர் போட்டுக்கலாம்னா. அதான் சொல்லிட்டாரு அண்ணா, போன் பண்ணாலே போதும். என்ன அது மட்டுமா? 85%. இத பத்தி உன் பொண்டாட்டி கட்டி என் பொண்டாட்டி கட்டி வீட்டுல போய் சொல்றாத, அவனுக்கு கடை போட்டுருவாளுங்க. ஆமாண்ணா, மோசமானவங்க. நான் போய் சொல்றேன், அண்ணி கேட்டா. பேஸ் கட்ட மேல முடிஞ்ச அண்ணி கட்ட சொல்றேன். அண்ணி கட்ட போற வயல குப்பை தொட்டில தூக்கி போட்டு போடுவேன். நான் சொல்ல மாட்டேன்னா, அந்த மாதிரி பண்ணாதன்னா. அந்த பயம் இருக்கட்டும். ஏப்பா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. பாத்தீங்களா பேக்கிங் எப்படி பண்றாங்கன்னு? ஆனா இதாங்க பில்லு. ஆனா ரேட்டு சொன்னபடி 85% தானே ஆஃபர் போட்டிருக்கு. இவ்வளோ பட்டாசு சேர்த்து வெறும் 6000 தான் வந்துக்கிட்ட. ரொம்ப நன்றிப்பா. ஆனா இது மட்டும் இல்ல, நம்ம கடையில 5000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்குறோம். இது புடுறா, இலவசத்துக்கு மேல இலவசம், அதுலயும் லட்சுமி. 10,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு சிறப்பா இன்னொரு பரிசு இருக்குண்ணே. அது என்னதுப்பா? அதே சொல்றப்பா. 10,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமும் கொடுத்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்றும் கொடுத்துரும். சூப்பர்ண்ணா, பயங்கர ஆஃபர் பண்றீங்க. ஆனா ஊருக்கு போனதும் எல்லார்ட்டையும் போய் சொல்லணும். சொல்லி நம்ம கடையில இருந்து ஆர்டர் பண்ண சொல்லணும். நம்ம நம்பருக்கு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க, எல்லாத்தையும் அனுப்பி விட்டுரும். சொல்லாம இருப்பேனாப்பா, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்க கோச்சு கூடாது. சரிங்கண்ணே, இந்த தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஸ்ரீ விநாயகர்